நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. ஒரு தமிழ் எழுத்தாளருக்கு ஞானபீட விருது வழங்கினால் அந்த சமூகமே கொண்டாடும். மாறாக வைரமுத்துவுக்கு ஞானபீட விருது வழங்கப்பட்டதற்கு கடுமையான கண்டன குரல்கள் தமிழகம் எங்கும் எழுந்து கொண்டிருக்கின்றன. ஏன் நான் இந்த வைரமுத்துவோட ஞானபீட விருதை முக்கியமாக திமுகவோட ரிலேட் பண்ணி சொல்கிறேன்னா, திமுகவோட கலாச்சாரமே பெண்களை போக பொருளாக பார்த்து சீரழிப்பது மட்டும்தான். பெண் பாடகிகளாக இருக்கக்கூடிய அத்தனை பேரும் என்கிட்ட இப்படி பண்ணியிருக்காரு என்று சொல்கிறார்கள், எழுதுகிறார்கள். அதுக்கு பிறகு வைரமுத்துவை கூப்பிட்டு ஸ்டேஜில் உட்கார வச்சுக்கிறீங்க, சிஎம் பக்கத்தில் உட்கார வச்சுக்கிறீங்கன்னா நீங்களாம் என்னையா மனுஷன்? அந்த திமுகவில் இருக்கக்கூடிய அந்த மகளிர் அணி நிர்வாகிகளை, உறுப்பினர்களை தங்களோட சொந்த சொத்தாகவே நினைக்கிறாங்க. உன்னை கட்சியில் வளர்க்குறேன்னு சொல்லிட்டு பெண்களை பயன்படுத்துவது எவ்வளவு தவறு. நீங்கள் வெளிப்படையாக ஒரு விஷயத்தை சொல்கிறேன். பத்திரப்பதிவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு மூர்த்தி திமுக மகளிர் அணி பெண்களை மட்டும் அல்லாமல் பத்திரப்பதிவுத்துறையில் பணியாற்றக்கூடிய ஏராளமான பெண் ஊழியர்களை இது போல தவறான நடத்தைக்கு அழைத்திருக்கிறார் என்று ஃபோன் பண்ணி கண்ணாப்புண்ணான்னு பேசுகிறாரு, கூப்பிடுறாரு என்று புகார் அளித்து விட்டார்கள். திமுக கட்சியில் இருக்க பெண்களுக்கே பாதுகாப்பு கொடுக்கலன்னா இவங்க எப்படி தமிழ்நாட்டில் இருக்க மற்ற பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க? தமிழ் பெருங்குடி மக்கள் அத்தனை பேருக்கும் வணக்கம். தமிழக தேர்தல் தொடர்பாக தொடர்ந்து தமிழகத்தை காப்போம் என்ற தலைப்பில் பல்வேறு வீடியோக்களை நான் பேசிக் கொண்டிருப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். மார்ச் 2வது வாரத்தில் இலக்கியவாதிகளுக்கு அளிக்கக்கூடிய ஞானபீட விருது அறிவிக்கப்பட்டது. இந்த ஆண்டுக்கான ஞானபீட விருது அது ஒரு மிக உயர்ந்த விருது. இலக்கிய வட்டாரத்தில் அந்த ஞானபீட விருதை மிகவும் மதிக்கிறார்கள். தமிழகத்தில் இதுவரைக்கும் 2 பேர் தான் அந்த ஞானபீட விருதை வாங்கியிருந்தார்கள். ஒருவர் எழுத்தாளர் அகிலன், இன்னொருவர் எழுத்தாளர் ஜெயகாந்தன். ஜெயகாந்தன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜெயகாந்தனோட அத்தனை படைப்புகளையும் நான் படித்திருக்கிறேன். அந்த விருது அவரால் பெருமையுற்றது என்று சொன்னால் அது மிகையாகாது. அகிலனோட 1-2 நாவல்கள் தான் நான் படித்திருக்கிறேன். இந்த ஆண்டு ஞானபீட விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது தெரியுமா? கவிஞர் வைரமுத்துவுக்கு இந்த ஆண்டு ஞானபீட விருது வழங்கப்பட்டிருக்கிறது. அவர் நல்ல கவிஞர் தானேங்க. கள்ளிக்காட்டு இதிகாசம், நிறைய சினிமா பாட்டெலாம் எழுதியிருக்காரு. ஏகப்பட்ட கவிதை நூல்களையும் இலக்கிய நூல்களையும் படைத்திருக்கிறார். இதில் என்ன தவறு என்று நீங்கள் கேட்கலாம். ஒரு தமிழ் எழுத்தாளருக்கு ஞானபீட விருது வழங்கினால் அந்த சமூகமே கொண்டாடும். மாறாக வைரமுத்துவுக்கு ஞானபீட விருது வழங்கப்பட்டதற்கு கடுமையான கண்டன குரல்கள் தமிழகம் எங்கும் எழுந்து கொண்டிருக்கின்றன. என்ன காரணம் என்றால், வைரமுத்து மீது தொடர்ந்து இருக்கக்கூடிய பாலியல் குற்றச்சாட்டுகள். 2018ஆம் ஆண்டில் அமெரிக்காவில் ஒரு பிரபல திரைப்பட தயாரிப்பாளர் மீது பாலியல் குற்றச்சாட்டுகள் எழுந்தபோது உலகெங்கும் இது போன்ற பாலியல் குற்றச்சாட்டுகளால் பாதிக்கப்பட்ட பெண்கள் எனக்கும் இது நடந்திருக்கு என்று பல்வேறு விஷயங்களை, அவர்களுக்கு நடந்த பாலியல் சீண்டல்களை, சிக்கல்களை வெளியே பேசத் தொடங்கினார்கள். அப்போது அதற்கு மீ2 என்று ஒரு பெயர் உருவானது. மீ2 மூவ்மெண்ட் என்றே அது அப்போது பேசப்பட்டது. அந்த சமயத்தில் தமிழ்நாட்டில் சின்மயி என்ற பிரபல பாடகி இருக்கிறார். நல்ல அற்புதமான பாடல்கள் எல்லாம் பாடியிருக்கிறார், உங்களுக்கு தெரியும். அந்த சின்மயி கவிஞர் வைரமுத்து என்கிட்ட இதே போல் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டார். ஒரு முறை வெளிநாட்டுக்கு கச்சேரிக்காக போயிருந்தபோது வைரமுத்தும் கூட வந்திருந்தார். அப்போதே என்கிட்ட இந்த வேலையை பண்ணார். நான் அவரது பாலியல் சீண்டல்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்த போது ஃபீல்டிலே நீ இருக்க மாட்டேன்ட்டு என்னை மிரட்டினார் என்று அப்போது சின்மயி அவர்கள் பேட்டி அளித்தார். சின்மயி பொய் கூட சொல்லியிருக்கலாம் இல்லையா? வைரமுத்து அதை மறுத்தார். ஆனால் சின்மயை தொடர்ந்து பல்வேறு பாடகிகள் எனக்கும் இது போல நடந்திருக்கிறது, எனக்கும் வைரமுத்து இதே வேலையை செய்திருக்கிறார், வைரமுத்து என்னிடம் ஆபாசமாக நடந்தார் என்று 1-2 பேர் பேரோடு சொன்னார்கள். தோழர்களே, 18 பேர் பெயரை வெளியிட விரும்பவில்லை. அவர்கள் 18 பேர்
பெண்கள் என்னிடம் வைரமுத்து இப்படி நடந்து கொண்டார், சில பேர் எப்படிலாம் வைரமுத்து நடந்துக்கிட்டாருன்றதை அப்படியே வர்ணித்தார்கள். ஒரு பெண் பாடகி சொல்கிறாரு, ஒரு நாள் என் வீட்டுக்கு வர சொன்னார். வீட்டுக்கு வர சொன்னோடனே மோர் குடிக்கிறீங்களா, மோர் நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. சரி கொடுங்கன்னு சொன்னேன். சரி அந்த மோரை வாங்கி குடிச்சிட்டு வச்சேன். அந்த மோர் குடித்த இதழ்களை நான் சுவைக்க விரும்புகிறேன்னு சொன்னார். அப்படின்ட்டு இது போல அருவருக்கத்தக்க பல்வேறு விஷயங்களை பல பேர் சொல்கிறார்கள். தொடர்ந்து வருது இந்த குற்றச்சாட்டுகள். இன்றைய தலைமுறையை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் தெரியாது, 90களில் வைரமுத்து கிட்டத்தட்ட மகாராஜா. ரஹ்மான் அப்போது தான் புகழ் பெற தொடங்குகிறார். ரஹ்மான் இசை அமைத்தாலே வைரமுத்து தான் பாடல். அப்படி ஒரு சூழல் இருந்தது. வைரமுத்துவை தவிர வேறு யாருமே பாட்டு எழுத முடியாதுங்க, அப்படிப்பட்ட ஒரு சூழலுங்க. அப்போது வைரமுத்து நிறைய கவிதை நூல்களையும் எழுதுவார். இந்த கவிதை நூல்களால் ஈர்க்கப்பட்ட பல்வேறு கல்லூரி மாணவிகள், குறிப்பாக தமிழ் பயிலக்கூடிய கல்லூரி மாணவிகள் வைரமுத்துவை பார்த்து இப்போ தான் கவிதையெல்லாம் யாரும் பெருசாக படிக்கிறதில்ல, அப்போதெல்லாம் கவிதைகளுக்கு மிகப்பெரிய மரியாதை இருந்தது. அந்த மாணவிகள்லாம், கல்லூரி மாணவிகள்லாம் வைரமுத்துவை பார்த்துட்டு நேராக போய் ஆட்டோகிராஃப் வாங்கணும், அது இதெல்லாம் போகும்போது அவர்களிடமும் இதே போல் நடந்து கொண்டு இருக்கிறார். ஒருத்தர் சொன்னால், சின்மயி சொன்னால் பொய்ன்னு கூட சொல்லாங்க, இல்லை வேறு இன்னொருத்தர் சொன்னால் சரி வைரமுத்து மேலே ஏதோ இதில் பொய்ன்னு சொல்லாங்க. 18 பேர் எப்படி இங்கே பொய் சொல்லுவாங்க? அத்தனை பேரும் வெறுமனே கற்பனையில் என்ன சீண்டினார் அப்படின்லாம் சொல்ல, அப்படியே என்ன எப்படி அவர் வைரமுத்து அந்த பாலியல் சீண்டலில் ஈடுபட்டார் என்பதை அப்படியே சம்பவங்களாக வர்ணித்தார்கள். இணையத்தில் போய் நீங்கள் வைரமுத்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுன்னு தேடினீங்கன்னா இணையம் முழுக்க கொட்டி கிடக்கிறது இந்த அனுபவங்கள். இப்படிப்பட்ட ஒரு ஆளை கிட்ட சேர்க்கலாமாங்க? ஆனால் திமுகவின் பெரும்பாலான மேடைகளில் வைரமுத்து இன்றும் இருக்கிறார். வைரமுத்துவுக்கு ஞானபீட விருது கொடுக்கப்பட்டவுடன் தமிழுக்கு பெருமை சேர்த்திருக்கிறார்னு முதல்வர் ஸ்டாலின் அறிக்கை வெளியிடுறாரு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த மாதர் சங்கம் ஒன்று இருக்குது, அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் அதோட பேர். நடிகர் சிம்பு ஒரு முறை பாடின ஒரு சாங்கு, அவரும் அனிருத்தும் சேர்ந்து பாடின ஒரு சாங்கு சினிமாலெலாம் வரல, ஆனால் லீக் ஆகிடுச்சு. அது பீப் சாங்குன்னு சொல்லுவாங்க. பீப் சாங்னு இப்போ கூட தேடினீங்கன்னா வரும். அது பீப் சாங்னு வெளில ரிலீஸ் ஆகிடுச்சு. ஒரு கெட்ட வார்த்தை அதில் பீப்பு போட்டு ஒரு சாங்குன்னு வச்சுக்கோங்க. இந்த பாட்டை சிம்பு பாடிட்டாருன்னா அவர் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் சிம்புவோட வீட்டு வாசலில் போய் ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க. இப்போதும் கூட நான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மீது மரியாதை வைத்திருக்கிறேன். பெண்களுக்கு மட்டுமல்ல, தலித்துகளுக்கு எங்கே கொடுமை நடந்தாலும் அதற்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு கட்சியாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இன்றும் இருந்து வருகிறது. வைரமுத்துவுக்கு ஞானபீட விருது கொடுத்த உடனே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் எம்பி சு வெங்கடேசன் வாழ்த்து தெரிவிக்கிறார். திமுகவில் மகளிர் அணின்னு ஒரு அணி வச்சுருக்கீங்களே, பெண்கள் பாதுகாப்புக்கு நாங்கள் தாங்க ஒரே அத்தாரிட்டின்னு சொல்லிக்கிறீங்களே, வைரமுத்து போன்ற ஒரு காமுகனை, பாலியல் வெறியனை மேடை ஏற்றலாமா? அங்கீகாரம் கொடுக்கலாமா? ஏன் நான் இந்த வைரமுத்துவோட ஞானபீட விருதை முக்கியமாக திமுகவோட ரிலேட் பண்ணி சொல்கிறேன்னா, திமுகவோட கலாச்சாரமே பெண்களை போக பொருளாக பார்த்து சீரழிப்பது மட்டும்தான். இந்த வைரமுத்து சம்பவம் நடந்த அதே வாரத்தில், மார்ச் 2வது வாரத்தில், நாம் தமிழர் கட்சியிலிருந்து திமுகவுக்கு சென்று மிக வேகமாக வளர்ந்த எனது நண்பர் வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி பதவி பறிக்கப்பட்டது. ராஜீவ்காந்தி நாம் தமிழிலிருந்து திமுகவில் போய் சேர்ந்த உடனேயே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்றாரு. டக்குன்னு அவருக்கு திமுக மாணவர் அணி செயலாளராக, மாணவர் அணி செயலாளர் என்பது தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய திமுகவோட ஹெட்டு, அந்த பதவி கொடுக்கப்பட்டது. அந்த மார்ச் 2வது வாரத்தில் ராஜீவ்காந்தியின் மாணவர் அணி செயலாளர் பதவி பறிக்கப்பட்டு அவருக்கு கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் ஏதோ ஒரு பதவி ஒன்று கொடுத்தாங்க. ஊடகங்களில் வெளிவந்த செய்திகள் என்னவென்றால், நைட் ஆச்சுன்னா இன்ஸ்டாகிராமில் பெண்கள்கிட்ட ஆபாசமாக சேட் பண்ணுறது மட்டும்தான் ராஜீவ்காந்தியின் வேலை. என்கிட்டயே ஒரு 2-3 பெண்கள் சொல்லியிருக்காங்க ராஜீவ்காந்தியை பற்றி. ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணு மேலே விருப்பம் ஏற்படுறது இயல்பு, அப்படி தான் மனித இனம் படைக்கப்பட்டிருக்கிறது. விருப்பம் இல்லாத பெண்ணுக்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி வேலையை பண்ணுறது ஆபாசம் இல்லையா? விருப்பால் அடிக்க வேணாம். ராஜீவ்காந்தி மீது இப்படி புகார் வந்திருக்கிறது
கட்சி விட்டு நீக்கணுமா இல்லையாங்க? அவருக்கு கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் பதவியை கொடுக்குறீங்க அப்படின்னா என்ன கட்சிங்க இது? நண்பர்களே, இன்றைக்கி இந்த ஆபாச பேச்சாளர்கள் என்ற கேட்டகிரி 1-2 பேர் தான் இருக்காங்க. மீதி எல்லாம் ஒழிஞ்சே போச்சு. 90களிலும் அதற்கு முன்பு பிறந்தவர்களுக்கும் தெரியும். அசிங்கமாக பேசுறதுக்காகவே 5-6 பேச்சாளர்களை வைத்திருந்த ஒரே கட்சி திமுக. இந்த நாளடைவில் தேர்தல் ஆணையம் ராத்திரி 8 மணிக்கு மேலே, 9 மணிக்கு மேலே, 10 மணிக்கு மேலே பிரச்சாரம்லாம் பண்ணக்கூடாது என்று கட்டுப்பாடுகளை எல்லாம் விதித்தது. அதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா விடிய பிரச்சாரம் பண்ணலாம், எப்போ வேணாலும் பேசலாம். அப்போதெல்லாம் திமுக கூட்டங்களில் பேசக்கூடிய தலைவர்கள், கருணாநிதி, அன்பழகன் போன்ற தலைவர்கள் 9 மணிக்கு தான் மேடைக்கு வருவாங்க. கூட்டம் சாயங்காலம் 5 மணிக்குன்னு போட்டுருவாங்க. ஆனால் மேடைக்கு பேச வர்றதுக்கு நைட்டு 9 மணி தான். 9 மணிக்கு ஆரம்பித்து நைட்டு 11 மணி வரைக்கும் பேசுவாங்க. 5-6 மணிக்கெலாம் கூட்டம் சேர்ந்துரும்ல. 9 மணிக்கு தலைவர்கள் வர்ற வரைக்கும் இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தி வைக்கணும்ல. இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தி வைக்கிறதுக்காகவே ஆபாச பேச்சாளர்கள்னு ஒரு கேட்டகிரியவே திமுக வச்சுருந்துச்சு. வெற்றி கொண்டான், தீப்பொறி ஆறுமுகம், நன்னிலம் நடராஜன், இவர்களெல்லாம் தோழர்களே நீங்கள் நம்ப மாட்டீங்க, இப்படிலாம் ஆபாசமாக பேச முடியுமான்ட்டு உங்களால் நினச்சி கூட பார்க்க முடியாது. அப்படி பேசுவாங்க மேடையில். நான் கேட்டிருக்கேன். 90களில் சின்ன பையனாக இருந்தேன். அப்போ இந்த மாதிரி மீட்டிங் நடக்கும், போய் நின்று கேட்டிருக்கேன். அவ்வளோ அசிங்கமாக பேசுவாங்க. கரெக்டாக அந்த தலைவர்கள் வர்றாங்கல்ல, தலைவர்கள் 9 மணிக்கு கலைஞர் வர்றாருன்னு வச்சுங்களேன், அந்த வர்ற டயத்தை டக்குன்னு பேச்சை நிறுத்திட்டு அவங்க போயிடுவாங்க. அது வரைக்கும் அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தி வைப்பதற்கு ஆபாசமாக பேசுபவர்களை ஒரு கேட்டகிரியாகவே வளர்த்து வைத்திருந்த ஒரே கட்சி இந்தியாவிலேயே திமுக மட்டும்தான். இப்போது கூட பார்த்தீர்கள் என்றால், இப்போதும் ஒருத்தர் வச்சுருக்காங்க, சைதை சாதிக்குன்னு ஒருத்தர், சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர். இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மேடையில் பேசின வீடியோக்கள் எல்லாம் திமுகவினர் பெருமையோடு பகிர்வார்கள். தோழர்களே, இன்றைக்கி 2026 இருக்கோம், மேடையில் அவ்வளோ அசிங்கமாக கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணுறாருங்க. இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி திமுக தலைமை கழக பேச்சாளர்களில் ஒருவர் என்றால் திமுக எப்படிப்பட்ட கட்சின்றதை நீங்கள் புரிஞ்சுக்குங்க. கூடுதலாக ஒரு தகவலை சொல்கிறேன். திமுகவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான எல்லா தலைவர்களையும் சொல்ல, ஒரு பெரும்பாலான தலைவர்கள், அந்த திமுகவில் இருக்கக்கூடிய அந்த மகளிர் அணி நிர்வாகிகளை, உறுப்பினர்களை தங்களோட சொந்த சொத்தாகவே நினைக்கிறாங்க. இப்போ நான் ஒரு பெண்ணு திமுக மகளிர் அணியில் சேர்றேன், மதுரை மாவட்டத்தில் சேர்றேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு கட்சியில் வளரணும், சீட்டு வாங்கணும், எம்எல்ஏ ஆகணும், கவுன்சிலர் ஆகணுன்ற ஆசை இருக்கும் இல்லையா? அப்போது நான் அந்த கட்சியின் மாவட்ட செயலாளரையோ அமைச்சரையோ பகைத்து கொண்டால் என்னால் அந்த கட்சியில் வளர முடியுமா? அந்த மாதிரி சூழலில் அந்த கட்சியின் மாவட்ட நிர்வாகியோ அமைச்சரோ எம்எல்ஏவோ இந்த பெண்ணை தவறாக பயன்படுத்துவதற்கு முயற்சி செய்தால் அந்த பெண்ணு மறுத்து அந்த பெண்ணு கட்சியில் வளர முடியுமா? இதை பாருங்கள், விருப்பத்தோடு நடக்கக்கூடிய உறவுகளை பற்றி நான் பேசவே இல்லை, அது தனிநபர்கள் சம்மந்தப்பட்ட விஷயம். ஆனால் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி விருப்பத்திற்கு மாறாக உனக்கு பதவி வாங்கி தரேன், உன்னை கட்சியில் வளர்க்குறேன்னு சொல்லிட்டு பெண்களை பயன்படுத்துவது எவ்வளவு தவறு. நீங்கள் வெளிப்படையாக ஒரு விஷயத்தை சொல்கிறேன். பத்திரப்பதிவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு மூர்த்தி திமுக மகளிரணி பெண்களை மட்டும் அல்லாமல் பத்திரப்பதிவுத்துறையில் பணியாற்றக்கூடிய ஏராளமான பெண் ஊழியர்களை இதுபோல தவறான நடத்தைக்கு அழைத்திருக்கிறார் என்று ஏராளமான புகார்கள் வந்திருக்கின்றன. அங்கே அந்த டிஎன்பிசி எக்ஸாம்லாம் எழுதுகிறவங்களுக்கு தெரியும், டெஸ்டிடியூட் விடோன்னு ஒரு கோட்டா இருக்கும், அதில் விதவைகளுக்குன்னு ஒரு கோட்டா. அதில் பணி நியமனம் பெற்று வரக்கூடிய இந்த பெண்களை எல்லாம் நல்ல காசு வர்ற ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் உனக்கு போஸ்டிங் போடுறேன்னு சொல்லி மூர்த்தி தவறாக பயன்படுத்துகிறார் என்று ஏராளமான குற்றச்சாட்டுகள் வந்திருக்கின்றன. இது போக திமுகவில் மகளிரணி செயலாளராக இருப்பவர் திருமதி கனிமொழி, ஸ்டாலினோட தங்கச்சி. தோழர்களே, நீங்கள் நம்ப மாட்டீங்க, கனிமொழிக்கிட்டே நேரடியாக புகார் போயிருக்கு. மதுரை மாவட்டம் மகளிர் அணியை சேர்ந்தவங்க, எங்க இந்த
மூர்த்தி ஃபோன் பண்ணி கண்ணாப்புண்ணான்னு பேசுகிறாரு, கூப்பிடுறாரு என்று புகார் அளித்து விட்டார்கள். மூர்த்தி அமைச்சராக இருக்கார், ஸ்டாலின் கையில் வேலை செய்கிறாரு இல்லையா? எனக்கு திமுகவை சேர்ந்த முக்கியமான ஒருவர் சொன்ன தகவல், கனிமொழி அவர்கள் நேரடியாகவே துணை முதல்வர் உதயநிதியிடமும் முதல்வர் ஸ்டாலினிடமும் இந்த மாதிரி மூர்த்தி மேலே உள்ள கம்ப்ளைண்ட் வருது, மகளிர் அணி நிர்வாகிகள்லாம் இந்த மாதிரி பண்ணுறாங்க என்று சொல்லி இன்று வரை ஒரு நடவடிக்கை கூட மூர்த்தி மீது எடுக்கவில்லை. இந்த கட்சியில் பொம்பளைங்க பாதுகாப்பாக இருக்க முடியுமாங்க? ஒரு மந்திரி மேலே இவ்வளோ புகார் வருது, கூப்பிட்டு கூட அதை கண்டிக்கலைன்னா, உங்கள் கட்சியில் இருக்க பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லைன்னா நீங்கள் எப்படிங்க தமிழகத்தில் இருக்க பெண்களுக்கு பாதுகாப்பு தரப்போகிறீங்க? அண்ணா பல்கலைக்கழகம், கோவை மாணவி உள்ளிட்ட பல்வேறு பெண்களுக்கு எதிரான குற்றங்களை எல்லாம் செய்தியில் படிச்சிருப்பீங்க, நானும் பேசுவேன் தொடர்ந்து. திமுக கட்சியில் இருக்க பெண்களுக்கே பாதுகாப்பு கொடுக்கலன்னா இவங்க எப்படி தமிழ்நாட்டில் இருக்க மற்ற பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க? யோசிச்சு பாருங்கள். இப்படி பெண்களை நடத்தக்கூடிய ஒரு கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வரலாமா? வைரமுத்துவுக்கு ஞானபீட விருது கொடுத்ததில் எனக்கு ஒன்றும் பொறாமையெல்லாம் கிடையாது, எனக்கு கிடைக்கலன்ற வருத்தம்லாம் கிடையாது. ஆனால் ஊரே குற்றச்சாட்டுதுங்க, பெண் பாடகிகளாக இருக்கக்கூடிய அத்தனை பேரும் என்கிட்ட இப்படி பண்ணியிருக்காரு என்று சொல்கிறார்கள், எழுதுகிறார்கள். அதுக்கு பிறகு வைரமுத்துவை கூப்பிட்டு ஸ்டேஜில் உட்கார வச்சுக்கிறீங்க, சிஎம் பக்கத்தில் உட்கார வச்சுக்கிறீங்கன்னா நீங்களாம் என்னையா மனுஷன்? நீங்களாம் என்ன ஜென்மம்? இப்படி பாலியல் குற்றச்சாட்டுக்கு குறிப்பாக பலவீனமான பெண்களை சீரழிக்க முயல்பவனை ஒதுக்க வேணாமா? அருவருப்பாக ஒதுக்க வேண்டாமா? இங்கே வழக்கு பதிவு செய்யறதுக்கு ஆதாரங்கள் கூட இல்லாமல் இருக்கலாம், ஆனால் வைரமுத்துவை பகிஷ்கரிக்க வேண்டுமா இல்லையா? திமுக நிகழ்ச்சிகளில் கூப்பிட்டு மேடையில் உட்கார வைக்கிறீங்க, வைரமுத்துவை முதல்வர் பக்கத்தில் உட்கார வைக்கிறீங்கன்னா நீங்கள்லாம் என்னையா ஜென்மம்? இப்படிப்பட்ட திமுக தான் உங்களை நோக்கி வாக்குகளை கேட்டு வருகிறது. குறிப்பாக பெண்களில் நிறைய பேர் திமுக ஆதரவாளர்களாக இருப்பீர்கள். மாதந்தோறும் 1000 ரூபா வரை தராங்க. எலெக்ஷனுக்கு பிப்ரவரி மாதம் 5000 ரூபா வரை போட்டு விட்டாங்க. சரி, இவ்வளோ செய்கிறாங்களே, போட்டுடலாம், திமுகவுக்கும் கூட்டணி கட்சிகளுக்கும் ஓட்டு போடலான்னு நினைத்தீர்கள் என்றால் பெண்களுக்கு பாதுகாப்பில்லை, பெண்களை எப்படி நடத்தக்கூடிய கட்சி திமுக என்பதை நினைவில் வைத்து கொண்டு நீங்கள் வாக்களிக்கும் போது எந்த கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று முடிவெடுங்கள் என்று தான் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். தொடர்ந்து தமிழகத்தை காப்போம்ன்ற இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. யார் குற்றம் இழைத்தானோ அவனை சேரில் உட்கார வச்சு குழந்தையோட பெற்றோரை ரூமுக்குள்ளே போட்டு அடித்து சமரசமாக போங்கன்னு சொல்கிற ஒரு காவல்துறை எப்படி விசாரணை சரியாக நடத்த முடியும்? அந்த பக்கத்து வீட்டுக்காரன் அந்த சதீஷ் என்பவன் அந்த குழந்தைய தொடர்ந்து பல மாதங்களாக சீரழித்திருக்கிறான். 10 வயசு குழந்தைங்க, யோசிச்சு பாருங்க. அந்த குழந்தையோட மோசமான பாலியல் சம்பவம் தொடர்பாக காவல்துறை சரியாக விசாரிக்கவில்லையே என்ற புகார்களும் விமர்சனங்களும் எழும்போது தமிழக முதல்வர் தலையிட்டு என்ன செய்திருக்க வேண்டும்? அந்த K4 ஆல்-விமன் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற அத்தனை பேரையும் கூண்டோட சஸ்பெண்ட் பண்ணியிருக்கணுமா இல்லையா? இதுதானே ஒரு சிறந்த நிர்வாகிக்கு அழகு. மீண்டும் இந்த ஆட்சி வந்தால் இது போல எத்தனை குழந்தைகள் சீரழிக்கப்படுவார்கள் என்பதை நீங்கள் நினைவுபடுத்தி பார்க்க வேண்டும். அந்த குற்றவாளியை காப்பாற்றுறதுக்கு காவல்துறையே வேலை செய்து அந்த காவல்துறையை காப்பாற்றுறதுக்கு உச்சநீதிமன்றம் வரை தமிழக அரசு செல்கிறது என்றால் எப்படிப்பட்ட அவல ஆட்சி இந்த ஆட்சி என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. வணக்கம் தமிழ் பெருங்குடி மக்களே. 2026 தேர்தல் வரப்போகிறது. விரைவில் வாக்களிக்கப் போகிறீர்கள். தப்பித்தவறி கூட திமுக என்ற தீய சக்தி ஆட்சிக்கு வந்துவிடக்கூடாது. ஏதோ ஒரு ஞாபகத்தில் அல்லது இவர்கள் செய்யக்கூடிய வெற்று விளம்பரங்களை எல்லாம் பார்த்து சரி இந்த முறை ஒரு ஓட்டு போடுவோமே என்று நீங்கள் நினைத்து தப்பித்தவறி கூட வாக்களித்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த 5 ஆண்டு கால அவல ஆட்சியில் நடந்த சம்பவங்கள் ஒவ்வொன்றாக உங்களுக்கு நினைவுபடுத்தி கொண்டிருக்கின்றேன். பல்வேறு பரபரப்புகள் காரணமாக, பல்வேறு அன்றாடம் வரக்கூடிய செய்திகள் காரணமாக நடந்த பல்வேறு விஷயங்களெல்லாம் நம்ம மறந்துடுவோம். அதையெல்லாம் நினைவுபடுத்துவதற்காகத்தான் நான் தொடர்ந்து உங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன். வாக்குச்சாவடிக்கு செல்லும் ஒவ்வொருவரும் இந்த சம்பவங்களை எல்லாம் நீங்கள் நினைத்து பார்த்து விட்டு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். நீங்கள் இந்த சம்பவங்களை எல்லாம் நினைவு கொண்டு பார்த்தீர்கள் என்றால்
தப்பித் தவறி கூட திமுகவுக்கோ அதன் கூட்டணி கட்சிகளுக்கோ வாக்களிக்க மாட்டீர்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். அக்டோபர் 2024 சென்னை அண்ணா நகரில் ஒரு குழந்தை சம்மந்தமான ஒரு பாலியல் புகார் வருது. சம்பவம் ஃபஸ்ட்டு எப்படி நடக்குதுன்றதை பார்க்கலாம். ஒரு 10 வயசு பொம்பளை புள்ள குழந்தை, 10 வயசு குழந்தை. அந்த குழந்தையோட உடம்புல துர்நாற்றம் வீசுது. துர்நாற்றம் வீசின உடனே அவங்க அம்மா பக்கத்தில் இருக்க ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு இந்த மாதிரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அவங்க இது ஒரு செக்ஷுவல் அஃபென்ஸுன்றதை தெரிஞ்சு கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அவர்கள் அனுப்பி வைக்கிறார்கள். கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரி மருத்துவர்கள் இந்த குழந்தைய பரிசோதித்து விட்டு இந்த பெண் கடுமையாக பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறாள் என்பதை கண்டறிந்து உடனடியாக சைல்டு ஹெல்ப்லைன் மற்றும் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கிறார்கள். அண்ணாநகர் K4 ஆல் விமன் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ராஜி என்ற ஆய்வாளர் வருகிறார்கள். அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த குழந்தையும் அவங்க அம்மாவும் இருக்காங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போன இந்த இன்ஸ்பெக்டரு குழந்தையோட அம்மா கிட்ட நீ வீட்டுக்கு போய் இந்த பொண்ணோட ஆதார் கார்டெல்லாம் எடுத்துகிட்டு வான்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாங்க. அனுப்பிட்டு அந்த மருத்துவ பரிசோதனைக்காக போயிருந்த அந்த குழந்தைய அந்த ஹாஸ்பிட்டல் வளாகத்திலே ஒரு லிஃப்ட்டுக்கு பக்கத்தில் வச்சு விசாரிக்கிறாங்க. என்ன நடந்துச்சுன்னு சொல்லு அப்படின்ட்டு. இப்படி விசாரிக்கிறத இவங்களே வீடியோவாக எடுக்கிறாங்க. யார்? இந்த இன்ஸ்பெக்டர் வீடியோவாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் குழந்தை ஹாஸ்பிட்டலில் இருக்குது, ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. ஸ்டேஷனில் அந்த குழந்தையோட அம்மாவும் இருக்காங்க, அப்பாவும் வந்துடுறாரு. இதற்கு நடுவே இந்த குழந்தையின் பக்கத்து வீட்டில் இருந்த சதீஷ் என்ற ஒரு 32 வயது நபர் ஒருவர் ஸ்டேஷனுக்கு வர்றாரு. அந்த சதீஷை சேரில் உட்கார வச்சுட்டு இந்த குழந்தையோட அம்மாவையும் அப்பாவையும் இந்த இன்ஸ்பெக்டர் அடிக்கிறாங்க. லாக்கப்பில் வச்சு அடிக்கிறாங்க, செல்ஃபோனை பிடுங்குறாங்க. இதற்கு பிறகு இந்த சதீஷுக்கு ஆதரவாக ஒரு 10-15 பேர் வந்து அந்த குழந்தையோட அம்மா மேலே புகார் கொடுக்குறாங்க. அது என்ன புகார் கொடுத்தாங்கன்னு தெரியல, புகார் கொடுக்குறாங்க. புகார் கொடுத்த உடனே இந்த குழந்தையோட அப்பாவை இந்த இன்ஸ்பெக்டர் அடித்து சமாதானமாக புகாரை வாபஸ் வாங்குன்றாங்க. அவங்க அப்பா கொத்தனார் வேலை செய்கிறவர். அடிக்காதீங்கம்மா, என் கை ஏதாவது ஆகிடுச்சுன்னா என்னால் வேலை செய்ய முடியாது அப்படின்லாம் சொல்கிறாங்க. இதற்கு நடுவே ஒரு வாரம் கழித்து அந்த குழந்தைய இந்த இன்ஸ்பெக்டர் விசாரித்த வீடியோ இருக்கு இல்லையா, இது சமூக வலைத்தளங்களில் வெளியே வருகிறது. அந்த பார்க்குறவங்க அதிர்ச்சி ஆகுறாங்க. 10 வயசு குழந்தை பாலியல் வன்முறைக்கு ஆளாக இருக்குது. அந்த குழந்தைய இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் காரிடாரில் வச்சு ஒரு இருட்டான இடத்துல வச்சு விசாரித்து அந்த வீடியோ எப்படி வெளியில் வருதுன்ற விஷயம் சமூகத்தை பரபரப்பாக்குகிறது. பரபரப்பான உடனே நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்படுகிறது. அது மாண்புமிகு நீதியரசர் திரு S.M. சுப்பிரமணியம் அவர்கள் அமர்வில் விசாரணைக்கு வருகிறது. வந்த உடனே என்னதான் விசாரிச்சிங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு காவல்துறை இதெல்லாம் கேட்ட உடனே நாங்கள் எல்லாத்தையும் கரெக்டாக விசாரிச்சிருக்கோம், காவல்துறை மீது எந்த தவறும் இல்லை. இந்த வீடியோவை வெளியிட்டாங்கல்ல சமூக வலைத்தளத்தில் 2 பத்திரிகையாளர்கள், அவங்க மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்கோம். இதுதான் வேலை இந்த திமுக அரசாங்கத்துக்கு, குறிப்பாக சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் அருணுக்கு இதுதான் வேலை. அந்த வீடியோ எப்படி வெளியில் போச்சுன்றதை தான் நீங்கள் ஆராயணும். அந்த இன்ஸ்பெக்டர் விசாரிக்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் விசாரிக்கிறதை யார் வீடியோ எடுக்க முடியும்? இன்ஸ்பெக்டர் தானே எடுக்க முடியும். அந்த இன்ஸ்பெக்டர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு பதிலாக சம்மந்தப்பட்ட பத்திரிகையாளர்கள் 2 பேர் அவர்கள் மீது எஃப்ஐஆர் பதிவு செஞ்சுருக்கோம் என்று இந்த விபரத்தை நீதிமன்றத்திடம் சொல்கிறார்கள். நீதிமன்றம் எல்லா ஆவணங்களையும் பரிசீலித்து பார்த்துவிட்டு குழந்தைகள் தொடர்பான வன்முறையை எப்படி கையாள வேண்டும் என்று போக்சோ சட்டம் தெளிவாக சொல்லியிருக்கிறது. ஒவ்வொரு ஸ்டேஜிலையும் எப்படி அந்த குழந்தை பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறது. ஃபஸ்ட்டு அந்த குழந்தைய நள்ளிரவில் தாயார் பக்கத்தில் இல்லாமல் தனியாக விசாரித்ததே தவறு. சைல்டு ஹெல்ப்லைன் ஆஃபீஸர் இருக்கணும், கார்டியன் இருக்கணும், இல்லை பெற்றோர் இருக்கணும். இவர்கள் இருக்கும்போது தான் அந்த குழந்தையை விசாரித்திருக்க வேண்டும். மாறாக அந்த குழந்தையை தனியாக வைத்து விசாரித்ததோடு அல்லாமல் அந்த குழந்தையை ஆய்வாளர் மிரட்டி இருக்கிறார் என்பது நன்றாக தெரிகிறது. காவல்துறையில் இருக்கிறவங்களுக்கு, குறிப்பாக சென்னை மாநகர காவல்துறையில் இருக்கிறவங்களுக்கு போக்சோ சட்டத்தை எப்படி கையாள வேண்டும், போக்சோ குற்றங்களை எப்படி விசாரிக்க வேண்டும்ன்றது தெரியுமா தெரியலையான்றதே எனக்கு சந்தேகமாக இருக்குது. இதுவரைக்கும் காவல்துறை செய்திருக்கக்கூடிய அந்த விசாரணை எல்லாத்தையும், ஆவணங்கள் எல்லாவற்றையும் நான் பரிசீலித்து பார்த்தேன். போக்சோ வழக்கை விசாரிக்கிறதுக்கு இந்த காவல்துறை லாயக்கே இல்லைன்ட்டு நான் முடிவுக்கு வருகிறேன் அப்படின்னு சொல்லி
உடனடியாக அந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. தோழர்களே, இதில் ஏதாவது தவறு இருக்கா? அண்ட் இன்னொன்று, அந்த தீர்ப்பிலேயே நீதிமன்றம் முக்கியமான ஒரு விஷயத்தை குறிப்பிடுகிறது. இந்த மாதிரி இந்த வீடியோவை வெளியிட்ட பத்திரிகையாளர்கள் மேலே வழக்கு பதிவு செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொன்னதுக்கு ஊடக சுதந்திரத்தில் இப்படி தலையிடக்கூடாது. அந்த வீடியோ அவர்களுக்கு எப்படி சென்று சேர்ந்தது என்று அந்த வீடியோவை லீக் பண்ணவங்க மேலே தான் நீங்கள் நடவடிக்கை எடுக்கணுமே ஒழிய பத்திரிகையாளர்கள் மீது நடவடிக்கை எடுப்பது என்பது ஊடக சுதந்திரத்தை நெருக்கும் ஒரு விவகாரம், ஊடக சுதந்திரத்தை பறிக்கும் ஒரு விவகாரம் என்று நீதிமன்றம் அந்த தீர்ப்பிலேயே சொல்லியிருக்கு. சரி நண்பர்களே, நீங்கள் பார்த்தீங்க, இப்போ இந்த சம்பவத்தெல்லாம் சொன்னேன். 10 வயசு குழந்தை, அந்த பக்கத்து வீட்டுக்காரன் அந்த சதீஷ் என்பவன் அந்த குழந்தைய தொடர்ந்து பல மாதங்களாக சீரழித்திருக்கிறான். 10 வயசு குழந்தைங்க, யோசிச்சு பாருங்கள். ஸோ காவல்துறை இதை ரொம்ப பக்குவமாக விசாரித்து உடனடியாக அந்த குற்றவாளியை கைது செய்திருந்தால் யாருமே இதை பற்றி விவாதிக்க போகிறதில்ல, இல்லைங்களா? நீதிமன்றமும் இதை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டிய தேவை என்ன இருக்குது? யாரும் இதை சிபிஐ விசாரணைக்கு மாற்றியிருக்க போவதில்லை. ஆனால் இந்த விசாரணை எப்படியெல்லாம் நடந்துச்சுன்றதை நம்ம பார்த்தோம். யார் குற்றம் இழைத்தானோ அவனை சேரில் உட்கார வச்சு குழந்தையோட பெற்றோரை ரூமுக்குள்ளே போட்டு அடித்து சமரசமாக போங்கன்னு சொல்கிற ஒரு காவல்துறை எப்படி விசாரணை சரியாக நடத்த முடியும்? இந்த காரணத்தினால் தானே சென்னை உயர்நீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறது. சிபிஐ விசாரணைக்கு ஏன் உத்தரவிடுகிறோம் என்பதற்கு ஒரு மிக விரிவான காரணங்களை நீதிபதி அந்த தீர்ப்பில் எல்லாம் எழுதியிருக்கிறார், இல்லைங்களா? சரி, சிபிஐ விசாரிச்சுட்டு போட்டுமே, இதில் என்ன தப்பு இருக்குது? சிபிஐ தானே, அதுவும் ஒரு ஏஜென்சி தானே. விசாரிச்சுட்டு யார் இதில் தப்பு பண்ணியிருக்காங்களோ அவர்கள் மீது தானே சிபிஐ நடவடிக்கை எடுக்க போகிறது. ஆனால் சென்னை மாநகர காவல்துறை என்ன செய்தது தெரியுமா? பல லட்சம் ரூபாய் செலவு செய்து சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த இந்த உத்தரவுக்கு எதிராக உச்சநீதிமன்றம் சென்றார்கள். உச்சநீதிமன்றத்துக்கு போய் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றக்கூடாது, சென்னை காவல்துறை மீது எந்த தப்புமே இல்லை, நாங்களே விசாரிக்கிறோம் என்று ஒரு வாதத்தை முன்வைக்கிறார்கள். உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரணை வேண்டியதில்லைன்றதை நாங்கள் ஏற்றுக்கிறோம், ஆனால் சென்னை காவல்துறை இதை விசாரிக்கக்கூடாது, சென்னை காவல்துறை எந்த முறையில் விசாரித்திருக்கிறது என்பதை உயர்நீதிமன்றம் தனது தீர்ப்பில் தெளிவாக பதிவு செய்திருக்கிறது. அதனால் சென்னை காவல்துறை இதை விசாரித்தால் இது சரியான இந்த விசாரணை நடைபெறாது அப்படின்ற விஷயத்தை பதிவு செய்து சிறப்பு புலனாய்வு குழு ஒன்றை அமைக்க வேண்டும். அந்த சிறப்பு புலனாய்வு குழு தமிழகத்தைச் சேர்ந்த ஒரு 7 ஐபிஎஸ் அதிகாரிகளோட பட்டியலை கொடுங்கன்ட்டு தமிழக அரசுக்கிட்ட கேட்டு வாங்கி ஒரு 3 ஐபிஎஸ் அதிகாரிகளை தேர்ந்தெடுத்து அந்த சிறப்பு புலனாய்வு குழு இதை விசாரிக்க வேண்டும். சிறப்பு புலனாய்வு குழு நடத்தும் விசாரணையை சென்னை உயர்நீதிமன்றம் மேற்பார்வை செய்ய வேண்டும் அப்படின்ட்டு உச்சநீதிமன்றம் அந்த உத்தரவை மாடிஃபை பண்ணாங்க. சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையை தொடங்கியதும் அந்த வீடியோ எடுத்து அந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணாங்கல்ல காவல்துறை ஆய்வாளர் ராஜி, அவர் கைது செய்யப்பட்டார். இப்போ சென்னை மாநகர காவல்துறை இதை விசாரித்திருந்தால் அந்த ஆய்வாளர் கைது செய்யப்பட்டிருப்பாரா? நீதிமன்றம் மேற்பார்வை செய்யவில்லை என்றால் அந்த ஆய்வாளர் கைது செய்யப்பட்டிருப்பாரா? அந்த ஆய்வாளர் தானே இதில் முதல் குற்றவாளி. ஆனால் அந்த ஆய்வாளரை காப்பாற்ற சென்னை மாநகர காவல்துறை எந்த தவறுமே செய்யவில்லை என்பதை நிரூபிப்பதற்காக மக்கள் வரிப்பணம் பல லட்சம் ரூபாயை செலவு செய்து உச்சநீதிமன்றம் சென்றிருக்கிறது சென்னை காவல்துறை. ஒரு 10 வயசு குழந்தைக்கு இப்படிப்பட்ட அநியாயம் நடந்திருக்கிறது. இது பொதுவெளிக்கு வந்து விட்டது, செய்தித்தாள்களில் வந்திருக்கிறது, சமூக வலைத்தளங்கள் முழுக்க இது விவாதிக்கப்படுகிறது. ஒரு குழந்தைங்க, அந்த குழந்தையோட மோசமான பாலியல் சம்பவம் தொடர்பாக காவல்துறை சரியாக விசாரிக்கவில்லையே என்ற புகார்களும் விமர்சனங்களும் எழும்போது தமிழக முதல்வர் தலையிட்டு என்ன செய்திருக்க வேண்டும்? அந்த K4 ஆல் விமன் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற அத்தனை பேரையும் கூண்டோடு சஸ்பெண்ட் பண்ணியிருக்கணுமா இல்லையா? இதுதானே ஒரு சிறந்த நிர்வாகிக்கு அழகு. என்னோட ஆட்சியில் ஒரு 10 வயசு குழந்தைக்கு இப்படி நடந்திருக்குது, ஊடகங்களில் வெளியே வந்த பிறகு தான் இது தெரிஞ்சிருக்கு. இன்னொன்று, இது போல் ஒரு சம்பவம் அங்கே நடந்துக்கிட்டு இருக்குன்ற விஷயம் ஊடகங்கள் மூலமாக முதல்வருக்கு தெரிய வேண்டும். உளவுத்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது? ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷனுக்கும் ஒரு உளவுத்துறை கான்ஸ்டபிள் ஒருவர் அங்கே இருக்கார். அவர் ஸ்டேஷனில் எந்த தவறு நடந்தாலும் அதை உடனடியாக அரசுக்கு அவருடைய தலைமை அதிகாரிக்கும் அரசுக்கும் தெரியப்படுத்த வேண்டியது அவருடைய கடமை. அப்போது இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இந்த சம்பவம் ஊடகங்களில் வெளியான பிறகுதான் எனக்கு தெரிய வருகிறது.
நீதிமன்றம் எனக்கு கீழ் இருக்கக்கூடிய இந்த காவல்துறையின் மீது கடுமையான கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறது. இப்படி எனது ஆட்சிக்கு அவப்பெயரை ஏற்படுத்தி தந்த இந்த அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கையை எடுப்பேன் என்று ஒரு முதல்வர் எடுத்திருந்தார் என்றால் அவர் நல்ல நிர்வாகி, நல்ல முதலமைச்சர், நல்ல அரசன். எதற்காக தமிழக முதல்வர் ஸ்டாலினை பொம்மை முதல்வர் என்று சொல்கிறார்கள் என்று தெரிகிறதா? சரி, சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டுச்சு, சரியா? இந்த மாதிரி சிபிஐ விசாரணைக்கு போட்டுட்டாங்க. இதுக்கு காரணமானவங்க யாருன்னு கண்டுபிடிச்சா அவங்க மீதெல்லாம் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஒரு நல்ல முதல்வர் உத்தரவிட்டிருக்க வேண்டுமா இல்லையா? இதற்கு எதிராக உச்சநீதிமன்றம் போகலாம், சிபிஐ விசாரணையை ரத்து செய்யணும்னு சொல்லிட்டு அதிகாரிகள் அவர்கிட்ட பரிந்துரை செய்கிறார் என்றால் அதையும் கேட்டுவிட்டு ஆமாம் என்று கையெழுத்து போடும் முதல்வர் பொம்மை முதல்வரா இல்லையா? மீண்டும் இந்த ஆட்சி வந்தால் இது போல எத்தனை குழந்தைகள் சீரழிக்கப்படுவார்கள் என்பதை நீங்கள் நினைவுபடுத்தி பார்க்க வேண்டும். கோவையில் ஒரு சம்பவம் நடந்தது, அண்ணா பல்கலைக்கழக சம்பவம் பற்றி நான் விரிவாக பேசியிருக்கிறேன். இப்படியெல்லாம் குற்றங்கள் இந்த ஆட்சியில் நடக்கிறதே, இது எனக்கு அவமானம், சட்டம் ஒழுங்குக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய எனக்கு அவமானம் என்று கடுமையான நடவடிக்கையை தமிழக முதல்வர் எடுத்திருந்தார் என்றால் உண்மையாகவே அவர் இரும்பு கரம் கொண்டு ஆட்சி நடத்துகிறார் என்று ஒப்புக்கொள்ளலாம். ஆனால் ஒரு பொம்மை போல அவர் முதலமைச்சராக அமர்ந்து கொண்டிருக்கிறார். அந்த அதிகாரிகள் அவர்கள் இஷ்டத்துக்கு ஆட்டம் போட்டு கொண்டிருக்கிறார்கள் என்றால் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்தால் இதுதானே தொடரும், மீண்டும் இந்த அவலம்தானே தொடரும். அவர் பொம்மை போல ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் சென்று புகைப்படம் எடுப்பது, ஷூட்டிங் எடுப்பது என்று இந்த வேலைகளை மட்டும்தானே அவர் செய்து கொண்டிருப்பார். இந்த ஆட்சி தொடர வேண்டுமா என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். 10 வயசு குழந்தை சார், 10 வயசு குழந்தை எவ்வளவு கொடுமை அனுபவிச்சிருக்கும். அது அந்த குற்றவாளியை காப்பாற்றுறதுக்கு காவல்துறையே வேலை செய்து அந்த காவல்துறையை காப்பாற்றுறதுக்கு உச்சநீதிமன்றம் வரை தமிழக அரசு செல்கிறது என்றால் எப்படிப்பட்ட அவல ஆட்சி இந்த ஆட்சி என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. வாக்குச்சாவடிக்கு செல்லும்போது தப்பித்தவறி கூட திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கு வாக்களித்தால் நாம் தமிழகத்துக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய பாவம், அநியாயம் என்பது உங்கள் அத்தனை பேர் மனதிலும் இருக்க வேண்டும். தோழர்களே, திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவதோடு நமது கடமை முடிந்துவிடக்கூடாது. திமுக என்ற கட்சி இனி எழுந்திருக்கவே கூடாது. அதை உறுதி செய்ய வேண்டியது உங்களது கடமை. செய்வீர்கள் என்று நம்புகிறேன். நன்றி.